சற்று முன் எம்பிக்களின் பதவியேற்பு விழா ரத்து. பாஜக ஆட்சியே மாறும் அவலம், அதிர்ச்சியில் மோடி. அதாவது லோக்சபா தேர்தலில் எதிர்க்கட்சிகளின் பலம் அதிகரித்துள்ள நிலையில் 18வது மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் இன்று தொடங்கி ஜூலை 3ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. அந்த வகையில் முதல் 2 நாட்களில் புதிய எம்பிக்கள் பதவியேற்க உள்ளனர். 26ஆம் தேதி சபாநாயகர் தேர்வு நடக்கிறது. 27ஆம் தேதி ஜனாதிபதி உரையாற்றுகிறார். நடந்து முடிந்த 18வது மக்களவைத் தேர்தலில் மொத்தமுள்ள 543 தொகுதிகளில் 293 இடங்களை கைப்பற்றி பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை தக்க வைத்தது. காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணி 234 இடங்களில் வெற்றி பெற்றது. பாஜகவிற்கு 240 இடங்கள் கிடைத்தாலும் கூட தனி பெரும்பான்மை 272 பலம் கிடைக்காததால் தெலுங்கு தேசம் 16, ஐக்கிய ஜனதா தளம் 12 உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுடன் ஆதரவுடன் ஒன்றியத்தில் ஆட்சி அமைத்தது. பிரதமராக தொடர்ந்து 3வது முறையாக மோடி கடந்த 9ஆம் தேதி பதவியேற்றார். இந்த நிலையில்தான் தேர்தல் முடிந்து மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் இன்று தொடங்கி வரும் ஜூலை 3ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதேபோல் மாநிலங்களவை வரும் 27ஆம் தேதி தொடங்கி ஜூலை 3ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. வரும் 27ஆம் தேதி இரு அவைகளின் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்றுகிறார். அதேபோல் இன்றும் நாளையும் புதியதாக தேர்வு செய்யப்பட்ட எம்பிக்கள் பதவியேற்கின்றனர். அவர்களுக்கு மக்களவை இடைக்கால சபாநாயகர் பர்த்ருஹரி மஹதாப் பதவி பிரமாணம் செய்து வைப்பார். அதன்பின் வரும் 26ஆம் தேதி மக்களவைத் தலைவர் சபாநாயகர் தேர்தல் நடைபெற உள்ளது. தற்காலிக மக்களவை சபாநாயகராக பர்த்ருஹரி மஹதாப் அறிவிக்கப்பட்ட விவகாரத்தில் ஒன்றிய அரசுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் மோதல் இருந்து வருகிறது. இதனால் புதிய எம்பிக்களுக்கு பதவியேற்பு விழா செய்து வைப்பதற்கு உதவும் வகையில் நியமிக்கப்பட்ட குழுவில் சேராமல் புறக்கணிக்க எம்பிக்கள் குழு முடிவு செய்து வருகிறது. இதனிடையேதான் புதிய மக்களவைத் தலைவராக யாரை தேர்வு செய்வார்கள் என்ற கேள்வியும் நீடித்து வருகிறது. மேலும் பாஜக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தெலுங்கு தேசம், ஐக்கிய ஜனதா தளம் ஆகிய இரு கட்சிகளுமே மக்களவைத் தலைவர் பதவியை எதிர்பார்ப்பதாக கூறப்படும் நிலையில்தான் அந்த பதவியை பாஜக விட்டுக் கொடுக்காது என்றே கூறி வருகின்றனர். எனவே கடந்த முறை மக்களவைத் தலைவராக இருந்த ஓம் பிர்லாவுக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்படுமா அல்லது பாஜக மூத்த தலைவர்கள் டி புரந்தேஸ்வரி, ராதா மோகன் சிங் போன்றோர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. கடந்த 2014-2019 தேர்தல்கள் போல் அல்லாமல் மக்களவையில் எதிர்க்கட்சிகளின் பலம் கணிசமாக அதிகரித்துள்ளதால் இந்தியா கூட்டணி தரப்பில் சபாநாயகர் பதவிக்கு வேட்பாளர் களமிறக்கப்படலாம் என்ற தகவலும் கூடி வருகின்றன. அது மட்டுமில்லாமல் துணை சபாநாயகர் பதவியை எதிர்க்கட்சிக்கு விட்டுக் கொடுத்தால் கருத்தொற்றுமை அடிப்படையில் மக்களவைத் தலைவரை தேர்வு செய்து கொள்ளலாம் என்று எதிர்க்கட்சிகள் கூறி வருகின்றன. ஆனால் சபாநாயகர், துணை சபாநாயகர் விவகாரத்தில் ஆளும் கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் மோதல்கள் அதிகரித்துள்ளதால் தேர்தல் முறையில் அவர்கள் தேர்வு செய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. குடியரசுத் தலைவரின் உரையை தொடர்ந்து அவரது உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதமும் பிரதமரின் பதில் உரையும் வரும் ஜூலை 3ஆம் தேதி வரை நடைபெறும். நீட் தேர்வு, நெட் தேர்வு முறைகேடு, ஜூலை 1ஆம் தேதி அமலுக்கு வரவுள்ள 3 புதிய குற்றவியல் சட்டங்கள், விலைவாசி உயர்வு, ரயில்வே பாதுகாப்பு உள்ளிட்ட விவகாரங்களில் எதிர்க்கட்சிகள் புயலை கிளப்பும் என எதிர்பார்க்கப்பட்டு வருவதால் அரசியல் வட்டாரத்தில் தற்போதே பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் தற்போது பாஜக ஆட்சியே மாறும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. பாஜக ஆட்சியில் இணைந்துள்ள எதிர்க்கட்சிகள் இந்தியா கூட்டணி பக்கம் இந்த சபாநாயகர் தேர்வு மூலம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவும், இதனால் பாஜக ஆட்சியை இழக்கும், இந்தியா கூட்டணி மத்தியில் ஆட்சி அமைக்கும் என்ற தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதனால் தற்காலிகமாக நாடாளுமன்றத்தில் எம்பிக்களின் பதவியேற்பு விழாவை ரத்து செய்ய முடிவெடுத்துள்ளதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து பாஜக தலைமையான பிரதமர் மோடி அவர்களையே அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது.